ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதுக்கான எல்லா வேலைகளும் சூப்பராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 4 முனை போட்டி. அதிமுக, திமுக, தாவேகா, அப்புறம் நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி. இப்படி நல்ல சூப்பராக போயிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் சுயேட்சையாக நிற்கிறாங்க. அதாவது எந்த கூட்டணி மேலே தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக எல்லா தொகுதியிலையுமே வேட்பாளர் அறிவித்தார். விஜய் அவர்கள் திருச்சியிலையும் அப்புறம் பெரம்பூர்லேயும் நிற்க போகிறதா சொல்லியிருந்தார். இந்த பெரம்பூரில் நிற்கிறது ஏடிஎம்கேயோட பிளான் தான். எதனால் இவர் பெரம்பூரில் நிற்கிறாரு, ஏடிஎம்கேக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுக் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி கட்சியில் இருக்கிற அமைச்சர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட கூட்டணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது என்ன, எப்படி சொன்னார், எதனால் சொன்னார், எதனால் கூட்டணி, அதிமுக அப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஜெம் டிவியை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று கூட்டணி கரெக்டாக இருக்கணும், இன்னொன்று தொகுதியில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அதிமுக, திமுக இவங்க 2 பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிமுக ஸ்ட்ராங்கு தான், அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கு தான். எதுக்கு 2 இடத்துல முட்டு கொடுத்துக்கிட்டு 2 இடமே ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம தொகுதியில் அந்த அலையன்ஸ்ன்றதை தாண்டி, அதாவது கூட்டணின்றதை தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ். அந்தந்த தொகுதியில் யார் நிற்க வைக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த தொகுதியில் ஒருத்தர் ஃபேமஸாக இருப்பார், அவரை நிற்க வச்சா மட்டுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொகுதியில் ஒருத்தர் நிற்க வைக்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சியிலுமே ஒரு தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படின்னா அங்கே தான் இந்த முனை போட்டி அப்படின்றது ஆரம்பிக்கும். அதாவது 2 முனை போட்டி, 4 முனை போட்டி, 3 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனை போட்டி ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த முனை போட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 3 முனை போட்டி வச்சு அந்த ஏரியாவில் அதிக செல்வாக்காக இருக்கிறவங்களே தோற்றுருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஓட்டுன்றது கண்டிப்பாக பிரிய ஆரம்பிக்கும். 3 முனை 4 முனைன்றப்போ மாறுறப்போ ஒரு ஏரியாவில் 4 பேர் ஃபேமஸான ஆள் இருக்கான், 4 பேருக்குமே ஓட்டு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு கண்டிப்பாக பிரிய ஆரம்பிக்கும்ல. அந்த மாதிரி தான் அதான் இந்த 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, 2 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறது. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பெரம்பூர் தொகுதியில் நிற்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. அவர் அறிவித்த அடுத்த நிமிஷமே அந்த தொகுதி ஒரு மாதிரி ஸ்டார் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் ஸ்டாரு, அவர் இதுவும் ஸ்டாரு, அவர் நட்சத்திரம், இவர் நட்சத்திரம், அந்த மாதிரி நட்சத்திர தொகுதி அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்ததுக்கு அப்புறமே அந்த தொகுதியில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதே நேரத்தில் அவர் எதிர்த்து டிஎம்கே நிற்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ, ஆல்ரெடி எம்எல்ஏவும் இருக்காரு. இப்போ விஜய் எதிர்த்து அவர் தான் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரம்பூர் தொகுதியை முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா அது ஓவராக அந்த மூவிங் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதாவது நகர்வோர் அதிகமாக இருக்கிறது, வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி பிஸியான ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சிறுபான்மை அவங்க அதிகமாக இருக்காங்க. சிறுபான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்து இல்லாமல் கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு அவங்கள சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது எஸ்சி எஸ்டி கேஸ்ட் இருக்கிறவங்க அந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி அதிகமான யங்ஸ்டர்ஸ் அங்கே இருக்காங்க. இதனாலேயே தாவேகா தலைவர் விஜய் அங்கே போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 கட்சிகள் இருக்குது. இன்னொரு பெரிய கட்சி ஒன்று இருக்குல்ல அதிமுக. இப்போ அதிமுக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு நிப்பாட்டி ஆகணும்ல. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கிற ராஜா அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு பவர் ஒன்று இருக்குது, விஜய் அவர்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போ நம்ம கட்சியிலே பவரான ஒரு ஆள் நிப்பாட்டணும்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாமக ஒருத்தர் நிப்பாட்டி இருக்காங்க. இதுதான் அரசியல் வட்டாரங்களை இன்னைக்கு பெருசாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாமக எப்படி நிப்பாட்டுவாங்க, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாமக அப்படின்ற கட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஜாதி சார்ந்த கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. நான் அப்படி சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. என்னைய கடிக்காது என் கமெண்ட் செக்ஷனில். மக்கள் சொல்கிறது தான் ஒரு கட்சி ஒரு சமூகத்தோட ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தலித் சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல பெரம்பூரில் எப்படி பாமக ஒருத்தவங்க நிப்பாட்டுவாங்க? அதுதானே பாமக யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியோட பொருளாளர்கள் இருக்கக்கூடிய திலகமாமா அவங்க தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. எதனால ஏடிஎம்கே அந்த இடத்துல பாமக ஒருத்தர் நிப்பாட்டணும்? ஏடிஎம்கேல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டிருக்கலாம். இந்த இடத்துல பாமக நிப்பாட்டுறதுக்கான ஒரு வேலை என்ன அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சீக்ரெட் பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெரம்பூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொகுதியில் இப்போ 2 முனை போட்டியாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக பாமகவுக்கு அங்கே இருக்கிற தொகுதியில் யாருமே ஓட்டே போட மாட்டாங்க, அதுன்றது உண்மை. ஏன் அப்படின்னா அது ஒரு சமூக சார்ந்த ஒரு கட்சி. அதனால் தலித் சமூகத்தை சேர்ந்த அங்கே இருக்கிற மக்கள் யாருமே பாமகவுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. அப்படி இருந்து நம்ம தோக்க போகிறது தெரிஞ்சுமே எதுக்கடா அதிமுகவில் அங்கே நிப்பாட்டினாங்க பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட உண்மையான குறிக்கோள், அதாவது மெயின் கோல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவை காலி பண்ணுறது. இப்போது
அந்த இடத்துல வந்து அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்காங்க, திமுகலையும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டிருக்காங்க, தாவேகா தலைவர் விஜய் அவருமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். இப்போ இது வந்து நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா இது வந்து 3 முனை போட்டியா மாறும். கண்டிப்பா 3 முனை போட்டியா மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓட்டு வந்து 3ஆ பிரியும். 3ஆ பிரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சாதகமாக மாறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அதாவது இப்போ வந்து எடப்பாடி அவரோட பிளான் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டிஎம்கேவை தோக்கடிக்கணும். நம்ம தோக்கடிச்சா என்ன, டிவிகே தோக்கடிச்சா என்ன, டிஎம்கே தோக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் ஐடியாவில் தான் ஒரு டம்மியான ஒரு கேண்டிடேட்டை வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதை திருகாமான்னு சொன்னால அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல அவங்களுக்கு ஓட்டு வராதுன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுமே வந்து ஒரு டம்மியான ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஓட்டு வந்து 2 பேருக்கு தான் போட்டியே. அவர் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பெரம்பூர் தொகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி, இவங்க 2 பேருக்கு மட்டும் தான். இதுதான் வந்து உனக்கு ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்ச நாளாகவே சில பல ஐடியாலாம் வருது. என்னன்னா எப்படியும் தாவேகா வந்து என்டிஏவோட இணைய போகிறதா ஒரு நியூஸ் வந்து எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அது இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு எத்தனை பேர் சொன்னாலும் மறுக்க முடியாத உண்மை அதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாக வந்து அதிமுக விமர்சித்த விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறதே கிடையாது, எதுவுமே பேச கிடையாது. அதிமுக வந்து தாவேகாவை பற்றி வந்து தாவேகாவில் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை பார்த்து வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து சரியான கிளாஸ் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஐடிவிக்கு அவங்கள செய்ய, அவங்க ஐடிவிக்கு இவங்கள செய்ய. ஆனால் இவ்வளோ ஐடிவி அதிமுக ஐடிவிக்கு இவ்வளோ பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பயங்கரமான ஒரு வேலைக்காரங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் சைலண்டாகவே இருக்குது. எப்போலேருந்து இவர் கரூருக்கு போன சிபிஐ விசாரணைகளுக்கு அப்புறத்துலேருந்து கொஞ்சமாக ஒரு மாதிரி மந்தமாகவே தான் போயிட்டு இருக்கு. எந்த விமர்சனமும் இல்லை. இவரும் கம்முன்னு இருக்காரு, அவங்களும் கம்முன்னு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு கட்சி அப்படின்னு கட்சி இருக்குது. இந்த கட்சியோட மத்திய அமைச்சர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அதவாலே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையில் வந்து எந்த கட்சியுமே ஜெயிக்கல அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்திய குடியரசு கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இருந்தால் இப்போ ஒரு மத்திய அமைச்சராக இருக்காரு. இப்போ ஒரு சொன்னது எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒருவேளை இவர் தனியாக பிரிஞ்சு என்டிஏலேருந்து பிரிஞ்சு போய் தாவேகாவில் சேர போகிறாரா இல்லை ஒட்டுமொத்த என்டிஏவுக்குள்ள உள்ளே இழுத்து போகிறாங்களா அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லலை. பெரும்பான்மையில் தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்கலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்களோட கூட்டணி போட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏல சேர்றாங்களா இல்லை இவங்க போய் விஜயோட சேர்றாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்டிஏல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இவர் எப்போ சொன்னாருன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களோட கூட்டணியை போட்டு வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த எலெக்ஷனை விட்டுட்டு அடுத்த எலெக்ஷனில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து காவி வேட்டியில் சுற்றுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.